இன்னைக்கு நான் பேச போற விஷயம் பணத்தை பத்தி தான். பணம் இருந்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். பணம் இல்லைன்னா எவ்வளவு நல்ல மனசு உள்ளவங்களா இருந்தாலும் வாழ்க்கை கஷ்டமா தான் இருக்கும். இதுல எந்த பொய்யும் இல்ல, மாற்றமும் இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். பணம் வானத்துல இருந்து கீழே விழுறது இல்ல. அதே சமயம் கஷ்டப்பட்ட எல்லாருக்குமே கையில பணம் தங்குறதும் இல்ல. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில பணம் கிடைக்க என்ன செய்யணும்? இன்னைக்கு நான் சொல்றத செய்யறது அவ்வளவு கஷ்டம்லாம் இல்ல. நம்முடைய தினசரி வாழ்க்கையில நாம பண்ண வேண்டிய சின்ன சின்ன மாற்றங்கள் தான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரிஸ் கேலக்ஸி. நான் உங்கள் நவி. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்ககிட்ட ஏன் பணம் தங்குறது இல்ல? நம்மள பல பேர் சொல்றது, எவ்வளவு உழைச்சாலும் பணம் கையில நிக்கவே மாட்டேங்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன? பணம் இல்லாதது இல்ல, பணம் கையால தெரியாததுதான். பணம் கையில வந்த உடனே நம்ம மனசுல முதல்ல வர யோசனை என்னன்னா, செலவு செய்யணும். தேவையில்லாத ஆசைகள்னால பணத்தை கண்ணு மண்ணு தெரியாம வீணாக்குறது. நம்ம சந்தோஷத்துக்காக இல்லாம, நம்முடைய தேவைக்காகவும் இல்லாம, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு வாழ்க்கையை நடத்துறது. அதாவது கடன் வாங்கியாவது மற்றவங்களுக்காக மொபைல், கார், பைக் வாங்குறது. உண்மையிலே வசதி இல்லாம இருந்தாலும் வசதி இருப்பது மாதிரி நடிக்கிறது. நானும் குறைஞ்சவை இல்லைன்னு நிரூபிக்க முயற்சி பண்றது. பெருமைக்காக செலவு பண்றதுதான் பணத்துக்கு எதிரின்னு சொல்லலாம். பணம் நம்ம கையில விருந்தாளி மாதிரி தான். அத மரியாதையா வச்சாதான் நிக்கும். அலட்சியமா பார்த்தா கையிலே தங்காது. பணம் கிடைக்க ஆரம்பிக்க நம்ம வாழ்க்கை முறையில முதல்ல மாற்ற வேண்டியது ஒரு நல்ல பழக்கம்னு சொல்லலாம். செலவுக்கு முன்னாடி சேமிக்க பழகுங்க. ஆனா நம்ம வழக்கம் என்ன? மிச்சம் இருந்தா சேர்த்து வைப்போம், இல்லைன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. அதுதான் தவறு. சம்பளம் வந்த உடனே உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன தொகையை தனியா எடுத்து வச்சுக்கணும். அது பெரிய தொகையா இருக்கணும்னு அவசியம் இல்ல, சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல. முக்கியமா உங்களுடைய தினசரி பழக்கமாகவும் இருக்கணும். பணம் ஒரே நாள்ல சேராது. நீங்க தினமும் உங்களால முடிஞ்சதை எடுத்து வச்சாதான் பணம் சேர ஆரம்பிக்கும். எல்லாம் ஓகே, பணம் வர்றதுக்கான வழி என்னன்னு கேக்குறீங்களா? அதுக்கும் என்கிட்ட ஆன்சர் இருக்கு. ஒரே வருமானம், ஒரே ஆறு மாதிரி. ஆறு வற்றி போச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா மாறிடும். அதனால ஒரே வருமானம் போதாது. அதுக்காக பெரிய தொழில் தொடங்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுடைய திறமைய வளர்த்துக்கோங்க. உங்களால முடியற விஷயத்த மக்களுக்கு பயன்படுத்துற மாதிரி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேவை செய்ய கத்துக்கோங்க. நம்ம மத்தவங்களுக்கு பயனுள்ள வேலையை செய்யற இடத்துலதான் பணம் வந்து சேரும். சுயநலம் இருக்கிற இடத்துல பணம் வாசனை கூட படாதுன்னு சொல்லுவாங்க. பணம் சேர்க்க உழைப்பு மட்டும் போதாது, நம்முடைய மனநிலையும் சரியா இருக்கணும். மத்தவங்க வாழ்க்கைய பார்த்த உடனே நமக்கும் அதே மாதிரி வேணும்னு நினைச்சு பொறாமப்படுறது, நம்ம நிலைமைய மறந்து மத்தவங்களோட ஒப்பிடுறது, உடனே பணக்காரனாகணும்னு பேராசைப்பட்டு தப்பான முடிவு எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பணத்தை சேர்க்க முடியாமல் போகிறதுக்கு முதல் காரணம் சொல்லலாம். எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி ஒரே வேகம் இல்ல. மெதுவா போனாலும் கடன் இல்லாம நிம்மதியான வாழ்க்கைய வாழணும். அதுதான் உண்மையான சொத்தும் கூட. பணம் தான் வாழ்க்கையில எல்லாம்னு நினைக்க கூடாது. பணம் ஒரு சாதனம் மட்டும்தான். நம்முடைய வாழ்க்கையை நடத்த, நிம்மதியா வாழ, இந்த சமூகத்துல மரியாதையோட இருக்க, இந்த 3 விஷயத்துக்கு மட்டும்தான் பணம் உதவியா இருக்கும். ஆனா பணம் மட்டும் இல்லைன்னா வாழ்க்கையே கஷ்டமா போயிடும். பணம் மட்டும் இருந்தா மனசுக்கு நிம்மதியாவும் இருக்கும். பணம் இல்லாம நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. இன்னைக்கு நான் சொன்னதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. பணத்தை தேடி ஓடாதீங்க. பணம் மட்டும் நம்ம வாழ்க்கையோட இலக்கு இல்ல, அதோட பழக்கங்களும் முயற்சியும் முக்கியம். பழக்கத்தை மாத்திக்கோங்க, சேமிக்க பழகுங்க, கட்டுப்பாடோட செலவு செய்யுங்க. இதெல்லாம் சேரும் போதுதான் பணம் தானா வந்து சேரும். வாழ்க்கை ஒரே நாள்ல மாறாது, ஆனா நம்முடைய முடிவுகளால உடனே மாற வாய்ப்புகள் இருக்கலாம். பணம் மட்டும் இல்ல, மத்தவங்க கிட்ட காட்டுற பணிவு, பொறுமை, திட்டமிட்டு செயல்படுற எண்ணம், இதெல்லாம் தான் உண்மையான செல்வம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் ஸ்டில் பாய் ஃப்ரம் நவி.